சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி தருவோம். வரையறுத்து நான் மிகவும் நன்றி தெரிவிக்க வேண்டும். தன்னுடைய திருச்சபைக்கு திருமலையை கற்றுத்தர வேண்டும் இந்தியாவுடைய விருப்பம், முயற்சி, ஆர்வம் அது காணக்க வேண்டும் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆகவே அவர்கள் பாராட்டுவது சபைக்கு பயன் கற்றுக் கொள்கிறோம் என்று நினைக்கிறோம். நிறைய கற்றுக் கொள்வதற்கு என்று நான் தெரிந்து கொண்டேன். அதையும் நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டேன். வாய்ப்புதான் கற்றுக்கொள்வோம், வாய்ப்புதான் கற்றுக்கொள்வோம். ஒரு நிகழ்ச்சியோடு ஒரு செய்தியோடு சொல்ல விரும்புகிறேன். நாங்க 6வது படிச்சுட்டு 7வது போறோம். 6வது படிச்சுட்டு 7வது போறோம். எங்க அப்பா ஒரு பிள்ளை கொடுத்துவாங்க. எங்க அம்மா ஒரு ஸ்டாஃப். நாங்க 4 பிள்ளைங்க. எங்க அக்கா படிச்ச புத்தகம் தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. நான் படிச்ச புத்தகம் தான் என் தம்பி படிக்கணும். புத்தகம் வாங்க முடியும், புத்தகம் கிடைக்காது, புத்தகம் கிடைக்காது, புத்தகம் வாங்க முடியாது. வருஷ கடைசி என்ன பண்ணுவோம்னா நாங்கெல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் போட்டு வருஷ கடைசியில ஒவ்வொரு நோட்லையும் நோட்ல, சயின்ஸ் நோட்ல, இங்கிலீஷ் நோட்ல ஒவ்வொரு நோட்லையும் பயன்படுத்தப்படாத, எழுதப்படாத பேப்பர் இருக்கு. நாங்க என்ன பண்ணீங்கன்னா பேப்பர்லாம் பிடிச்சு அதை வச்சு அதை என்ன பயன்படுத்தணும். ஏன் அன்னைக்கு பேப்பரும் இல்லை, பேப்பர் வாங்க முடியாது. பேப்பர் இவ்வளவு உற்பத்தி கிடையாது, பேப்பர் இவ்வளவு உற்பத்தி கிடையாது. இங்கே பேப்பர் இல்லை, ஆனா காசு இருக்கு. அப்போ ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, பேப்பர் கண்டுபிடிக்குமா மண் ஓட்டுல எழுதலாம். மண் ஓடு கல்லுல எழுதுவாங்க. நீங்க தஞ்சாவூர் கோயிலுக்கு போனீங்கன்னா தஞ்சை கோயில்ல கிபி 1000 கிபி 1000வது ஆண்டில் இருந்த தமிழ் எழுத்து தஞ்சை கோயிலில் எழுதப்படும். ஒரு எழுத்துல கோயிலை சுற்றி ஏராளம் எழுதப்படும். அதை ஒரு தமிழன் படிக்க முடியும். ஒரு தமிழன் படிக்க முடியும். தஞ்சையில சோழ மன்னனால் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்களை ஒரு மனிதன் படிக்க முடியும், ஒரு தமிழன் படிக்க முடியும். இன்னொன்னு சொல்றோம், எங்க அப்பா மாத்தியாரு, எங்க அப்பாவுடைய அப்பா அவங்க தான் பேரை எப்படி எழுதுவாங்க. அது படிக்கும்போது இங்கிலீஷ் தமிழ் கிடையாது. அவர் படிக்கும்போது இங்கிலீஷ் தமிழ் கிடையாது. என்ன தாத்தா பேர் உனக்கு எந்த பேர் தாண்டா என்ன தாத்தா ரத்தனம்
இன்னும் ரத்தனம் இது இன்னும் எங்க தாத்தா 70 தான் இருக்கிற உயிரோடு 1970 உயிரோடு இருக்காரு. ரத்தனமா பரவாயில்ல. இது இப்போ 50 வருஷம் தான் 5 வருஷம் 1000 வருஷம். அதனால அந்த எழுத்து என்ன சொல்லலாம், தமிழ் அதுக்கு என்ன பேருன்னா பிராமி எழுத்து. பிராமி எழுத்து பிராமி தமிழ் எழுத்து. அதை எல்லா தமிழும் படிக்க முடியாது. அதற்கென்று ஆய்வாளர் என்ன பண்ணா, அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த ஆய்வாளரை கூப்பிட்டு இது என்ன பயிர் படிக்கணும் சொல்றான். அதுக்கு கூட நண்பர்களே, திருமறையையும் அப்படித்தான் படிக்கிறது. திருமறையும் அப்படித்தான். இது இந்திய மொழிக்கு மட்டுமல்ல, தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மொழியுமே பல்வேறு வடிவங்களை தான் எழுதியிருக்கு. ஒண்ணு இல்லைங்க, நான் இலை பேசினாலே ஃபாஸ்டா எழுத இலை எழுதுனா ஃபாஸ்டா எழுத நான் போனவருக்கு சொன்னேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க படிக்கிறது பேர் இலைக்கு பேர் என்னோட பெரிய எனக்கே நானே 2 வருஷம் நீ சத்தியமா இருக்கீங்க. ஈ போடுவான் மேல ரொம்ப போட்டுலாம் போடுவோம். 1977 தான் எம்ஜிஆர் தான் இனி தமிழ் எழுத்து பெரியார் எழுத்து எழுதப்படும் என்று அரசு கெசட்ல பதிவாகி இந்த கொம்பு போடுறது அதுக்கு பிறகு எழுத்துல ஈ போட்டு நான் படிக்கும்போதே தமிழ் மாறிடுச்சு. என் வயசுலயே தமிழ் எழுத்துக்கள் மாறிவிட்டது. எங்க தாத்தா வாழ்க்கையிலே தமிழ் எழுத்து மாறிவிட்டது. அப்ப எழுத்துக்கள் எத்தனை மாற்றங்கள் அடைந்தது. அப்ப இந்த பைபிள் கையில வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 5000 ஆண்டு வரலாறு. சொன்ன 5000 அது என்ன பொருள்னா, கிறிஸ்து பிறந்த பிறகு 2000 வருஷம், கிறிஸ்து பிறகு முன்னால ஒரு 3000 வருஷம், அப்படி கணக்கு. அது 5 வருஷம் அப்படி கணக்கு வைக்கணும். சரிங்களா? கணக்கு வைக்கணும். ஏன்னா கவனத்துக்கு விடக்கூடாது. அப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்து வடிவமே இல்லை. அதுக்கு என்ன பேருனா யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் அப்படி என்ன ஆகுதுன்னா, பசு எழுத மாட்டான். என்ன பண்ணிப்பான்? பசு பொம்மை எழுது, பசு காட்டுவான், ஒரு புல்ல காட்டுவான், பசு புல் தின்னு காட்டுவான். இந்த எழுத்துக்கு பேர் தான் யூனிஃபார்ம். இந்த எழுத்தை தான் தேராக எழுதினான். அந்த எழுத்துக்கு சித்திர எழுத்துக்கள். இப்ப யோசிங்க. அப்ப அந்த பழைய பாட்டை எழுதணும்னா என்ன ஆகும்? எப்படி எழுதணும்? என்ன பண்ணிருக்க முடியும்? என்ன பண்ணிருக்க முடியும்? நிறைய கிறிஸ்தவர்கள் கேட்டீங்கன்னா, இந்த சிலுவைக்கு மேல ஐயனாரை அது அப்படி இல்லை. சிலுவை அது அப்படி இல்லை. 3 மொழிகள் எழுதப்பட்டது. இந்த மொழியில 3 மொழிகள் எழுதப்பட்டது. கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, லோக்கல் மொழி. 3 மொழிகள் எழுதப்பட்டது. ஒரு மொழி இல்லை. அப்ப 3 லைன் இருக்காங்க. என்ன எழுதப்பட்டது?
நாசரேத்து இயேசு யூதரின் அரசு. நாசரேத்து இயேசு யூதரின் அரசு. இது 3 மொழியில இது அத்தனை மொழிகள். அன்றைய சமூகத்தில் கிரேக்க மொழியும் பேசலாம், லத்தீன் மொழியும் பேசலாம், எபிரேய மொழியும் பேசலாம், அரபிய மொழியும் பேசலாம். அப்ப இந்த பைபிள் கடந்து வருவதற்கு எத்தனை சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு வருஷமா ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாங்க. ஒரு வருஷம் எழுதி இன்னும் 10 வருஷம் எழுதினாங்க. ஏன் யோசிக்கிறேன் அது எழுத தெரியுங்களா? இன்னும் கட்டு யோசிக்கணும், இன்னும் தெளிவா வரணும், படிக்க புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால்தான் என்ன சொல்றேன், பைபிள் யாரால் எழுதப்பட்டிருந்தா பரிசுத்த ஆவியானுடைய தூண்டுதலாகும். அவருடைய ஒத்தாசையில் எழுதப்பட்டது, மனித முயற்சி கிடையாது. உட்கார்ந்து என்ன பண்ணாரு, மார்க் மட்டுமே 1000 ஸ்கிரிப்ட் இருக்குங்க. மார்க் அதுவே 1000 ஸ்கிரிப்ட் இருக்கு. தொழிலாளர்கள் சுகமானதே நூற்றுக்கள் ஆசிரியர்கள் தான். நீங்க பேசுற தலைப்பு வேற, உள்ள ஒரு விளையாட்டு படிச்சு உங்களுக்கு கிடைக்கிறது. ஏன்னா ஒருத்தர் கேட்டாரு, நீங்க கேட்காம இருக்கீங்க. உங்களுக்கு நாங்க கிரேக்க மொழியை படிக்கிறோம், கிரேக்க மொழியை கற்றுக் கொடுக்கிறோம். அப்போ நாங்க வச்சுக்கிற பைபிள்ல இயேசு மனதுருகினார். யாரை பார்த்தவங்க? தொழுமொழியில் மனிதனை பார்த்தவுடன் அவர் மனதுருகினார். கீழே ஒரு பாடல் வைக்கிறார். போடு என்ன இந்த 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 அப்படின்னா இந்த ஊர்ல இந்த ஊர்ல இந்த ஊர்ல இந்த ஊர்ல எந்த ஊர்ல மலைமலை ஊர்ல, அப்புறம் கூறப்பட்டதுல, அப்புறம் ஏழாமத்துல, அப்புறம் அண்டலூர்ல, அப்புறம் கூறாஞ்சேரியா, அது வந்து கூறாஞ்சேரியா, இத்தனை ஊரில் சிரிக்கிறது. கொண்டாந்து வைக்க சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன தெரியும். ஐயன் சும்மா பேசுறாங்க, எடுத்த நோக்கம் பேசுறாங்க. அப்ப இத்தனை ஊர்ல அந்த தொழில்நோய் சுகாதாரத்தை செய்துதான் சின்ன சின்ன கேள்வி நடத்துவாங்க. என்ன கேட்டா இருக்கிற நான் சொல்லுவேன், என்ன சொல்றேன்னா, நான் ஆட்டுக்கு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லுவேன். நாங்க ஆட்டு கறி வாங்க போவோம் இவரு சொல்லுவேன். இவரை தான் அவருக்கு பாஸ் பண்ணணும், அதான் அவருக்கு பாஸ் பண்ணணும். இப்படி பாஸ் பண்ணி அங்க வந்தா அந்த அம்மா சொல்லுவோம், என்ன சொன்னா, அவன் ஆட்டை கட்டி போறாங்க. அவங்க கேட்டா நம்புறோம் அப்படின்னு ஆனாலும் ஒரு சொல்லுவோம். ஏன் ஒரு செய்தி அடுத்தவங்க போகும்போதே அது என்ன ஆயிடாது. அப்போ மார்க்கு நட்சத்திர உண்ணாமணியாக்குள்ள 40 இருந்து இருக்கிற ஒரு பகுதியில, ஒரு ஊர்ல கிடைச்ச பகுதியில இயேசு மனதுருகினார். ஆனா வேறு 15 ஊர்ல கிடைச்சதுல, வேறு 15 ஊர்ல கிடைச்சதுல இயேசு கோபம் இருக்கு. அப்போ இவன் என்ன பண்றான், கோபம் மனது நினைக்கிறான். இவன் தேர்றான், இவன் தேர்னா இந்த எந்த வரும், நீங்க இது ஒவ்வொரு ஊரையும் கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது? இயேசு மனதில்லைங்களா கிடைக்கிறது. அப்ப என்ன பண்றான், மெச்சாரிட்டி 200 ஸ்கிரிப்ட் வச்சு
இந்த ஒரு ஸ்டோரி, இந்த ஒரு ஸ்டோரி யார் எழுதல? மார்க் எழுதல. யார் எழுதல? சொன்னது யாரு? செய்தி சொன்னது யாரு? மார்க் செய்தியை சொன்னார். என்ன சொன்னாரு? ஒரு நாள் நாங்களும் பேசாமையும் ஒரு ஊர்ல இருந்தோம். அப்ப யார் வந்துட்டா? அப்ப ஒரு தோழமையான வந்துட்டான். அவருக்கு ஊர்ல கதை சொன்னார். இந்த கதைகள் யாரான்னா, இப்ப நல்லா செய்தி டெலிவிஷன்ல இத்தனை தேதி சொல்ல போது 4 வாரம் எல்லா ஊர்ல மக்கள் இங்க வருவாங்க. கண்ணு வந்து கண்ணு அப்படி பேசும்போது பல மக்கள் கேட்டாங்க. போன என்ன பண்றாங்கன்னா அவங்க கேட்க அப்படி இந்த வகை கிடைச்ச ஸ்கிரிப்ட்ல என்னன்னா இயேசு மனதுருகினார். இந்த வகை ஸ்கிரிப்ட்ல என்னன்னா இயேசு கோபம் அடைந்தார். இப்ப நம்மால் என்ன பண்றாங்கன்னா அந்த காலத்துல இந்த ரெண்டையும் வச்சு ஒன்றை இணைக்கலாம். அது இதெல்லாம் கம்பைலர். கம்பைலர் இன்னொரு தான் எடிட்டர். எதை சேர்க்கலாம், எதை நீக்கலாம், எடுக்கணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மனதுறுதி எடுத்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஃபுட்நோட்ல கோமன் ஆயிடுச்சு. இயேசு கோமன் எடுத்திருப்பாங்க, மனதுறுதி இருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா இயேசு கோபம் அடைந்திருப்பார். நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு ஏன் மனதுருக்கும் தெய்வமே அந்த பாட்டை கேட்டாரு. ஏதோ ஒரு ஆறு எப்படி சரி என்ன கேட்கணும்? ஏன் அவங்களுக்கு கோபம் பிடிக்குது? ஏன் கோபம் பிடிக்குது? ஏன் மனது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்புறம் ஸ்கிரிப்ட பார்க்கணும், கான்டெக்ஸ்ட பார்க்கணும். ஸ்கிரிப்ட பார்க்கணும், கான்டெக்ஸ்ட பார்க்கணும். கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லுது? இயேசு பிரத்யேகிக்கணும், இது இன்றைய ஞானம் கிடையாது. உள்ள எங்க கேள்வி கேட்கலாம், நம்ம இடத்துல கொண்டாந்துருக்கலாம். ஐந்தாம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் என்ன சொல்லுது? இயேசு திரளான மக்களை கண்டு மலையின் மீது ஏறினார். யார் திரளான மக்கள்? யாரு? எங்க இருக்கு? 4ஆம் அதிகாரம் கடைசி வாக்கியம். யூதேயர்களிருந்தும் எருசலேமிலிருந்தும் கலிலேயாவிலிருந்தும் தெற்குப்பகுதியிலிருந்தும் யோர்தான் பகுதியிலிருந்தும் திரளான மக்கள். இங்க ஒரு நாடுல பல நாட்டு மக்கள் வந்து இயேசுகிட்ட மனதில் உட்கார்ந்து பாடம் கற்றுக்கிறாங்க. பாடம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் சொல்லி அவர் மலையில் இருந்து கீழே இறங்கினார். எப்ப இறங்கினார்? எல்லாரும் இயேசுகிட்ட பாடம் கற்றுக்கொண்ட பிறகு, பாடம் கற்றுக்கொண்ட பிறகு மலையின் கீழே இறங்கினார். அப்படி கீழே இறந்து போது திடீர்னு நீங்க சொல்றீங்க suddenly a depressed man appeared. திடீர்னு யாருந்தா ஒரு தொழுல மனிதன் சொல்லணும், ராஜ்யம் சொல்லணும், தொழு நோய் உள்ள கிறிஸ்துவை சொல்லவே தொழு நோய் உள்ள மனிதன் திடீர்னு வந்துட்டான். வந்தவங்க என்ன பண்ணாங்க? என்ன நடக்கும்? யோசிச்சேன். என்ன நடக்கும்? சொல்லுவா என்ன நடக்கும்? அது ஒரு நாட்டு என்ன நடந்திருக்கும்? நீங்க இந்த ரெண்டு சேர்த்து நீங்க தனியா உட்காந்துருங்க. உங்க பக்கத்துல வந்து ஒரு பிரச்சனை உட்கார்ந்துட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்க? இது இன்னைக்கு இது தொற்று நோய் அல்ல என்று தெளிவுபடுத்தப்பட்ட பின்பும் உறுதி செய்யப்பட்ட பின்பும் இது ஒரு தொற்று நோய்
என்று சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிட்ட பிறகும் அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னால அது பண்ற ஒண்ணு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அப்ப இயேசுக்கு மனது வரும்னா தூணம் வரும். அவனால வரும். ஏன் என்னதான் படிக்கிறீங்க, ஏன் கூட இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் புத்தி போகுதுன்னு சொல்லுவோம். பயம் கிடையாது. உங்களுக்கு மட்டும் ஏன் புத்தி போகுது? நான் நிக்கிறேன், நீங்க ஓடுறீங்க. ஏன் வேதாம் 13 சொல்லுது, ஒரு தொழுநோயாளி மனிதன் இருக்கிற இடத்துல நீ போயிடாத, அப்படியே ஒரு மனிதன் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுமா, விலகி போயிட்டு திட்டு அவலமா. இதான் பைபிள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அதெல்லாம் எடுத்து இதுதான் என்ன பண்றான் முஸ்லிம்கள் ஒரே வார்த்தையை சொல்லி என்ன சொல்றான், ஒரு நாள் புகையில படுத்திருந்தேன், என்ன நினைச்சா வானத்துல இருந்து எது கொத்து முடிச்சு குரான் விழுந்துச்சு. அதான் குரான். நான் சொல்லு என்ன சொல்றோம், இது மத்திய எழுதுது, இது மார்க் எழுது, இது யாருமே எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது? அவன் உயிர்வாழ்க்கை நஷ்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பான். எழுதாது. அந்த காலத்துல ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் போட வச்சிருக்கோம். ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ். இப்போ நான் வகையில் நடத்தேன் இல்லையா, நான் வகையில் நடத்தேன், அதுக்கே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் நான் வச்சிருக்கோம். என்ன பேசணும் அது அப்படியே செய்யணும் வரும். அப்ப அந்த காலத்துல பேரும் அதோட பொழுதும் மத்தியை பேசப்படும், யோவான் பேசப்படும், லூக்கா பேசப்படும், அதெல்லாம் வெளியே பார்க்கணும். அந்தந்த ஊர்ல வரனா அவன் மனசில் இருக்கான். அப்புறம் போய் என்ன பண்ணலாம், குறிப்பிடலாம். அது பல ஊர் இருக்கும். அவன் புரிதல் இப்படித்தான் திருமலை உருவாக்கப்படுகின்றன. அதனாலதான் இப்படி நாங்க சொல்லிட்டு இருக்கோம்னா, நத்தையன் கம்யூனிட்டி, மார்க்கன் கம்யூனிட்டி, லூக்கன் கம்யூனிட்டி, யோகனை கம்யூனிட்டி. அர்த்தம், யோவான் பாடம் நடத்திய சமூகம், மார்க்கு பாடம் நடத்திய சமூகம், லூக்கா பாடம் நடத்திய சமூகம். அவங்க மத்தேயிலிருந்தும் மார்க்கிலிருந்தும் லூக்காவிலிருந்தும் நேரடியாக செய்தியை பெற்று அது என்ன பண்றாங்க, ஒருத்தர் எழுதுறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆய்வுகள் நடத்தி ஆய்வு கட்டுரைகள் ப்ராப்பரா வந்து இந்த ஊர்ல என்னென்ன கிடைச்சது, இந்த ஊர்ல என்னென்ன கிடைச்சது. நான் ஜெர்மனிக்கு நோக்கி அங்க ஒரு லைப்ரரி அது என்னன்னா ஒரு 400 வருஷத்து பைபிள்லாம் இருக்கு. எப்படிலாம் பைபிள் மொழி மாறி எழுத்து மாறி இப்ப சொல்லணும் இல்லையா, இங்கிலீஷ் இருக்கு, கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அப்புறம் சொல்லுங்க கர்சிவ் லெட்டர். ஐயா இங்கிலீஷ் லெட்டர்ஸ் 4 இருக்குது, நாட் ஒன்லி 3. இங்கிலீஷ் லெட்டர்ஸ் 4 இருக்குது. இது எப்போ வந்து செய்யணும் அப்படின்னா, very later in the beginning only capital letters, in the beginning only capital letters. சரி, என் மனசு வச்சுக்கணும்னாக்க பைபிள் நீங்க படிக்கும் பொழுது கொஞ்சம் திறந்த மனசோடு 100% சொன்ன இல்லையா, கொஞ்சம்
ஏற்பாடும் கடவுள் அரசு. புதிய ஏற்பாடும் கடவுள் அரசு என்ற தலைப்புல நாம் இன்று பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயுவும் லூக்காவும் இந்த 2 பேர் மட்டும் இயேசுவுடைய பிறப்பிலேயே இந்த கடவுள் அரசை சொல்லுகிறார். நாம் கடவுளை பார்த்தோம். இயேசுவின் காலத்திற்கு முன்பே, அதாவது அசீரியர்கள் இஸ்ரவேலை கைப்பற்றியவர். அசீரியர்கள் இஸ்ரவேலை கைப்பற்றியவர். அதாவது கிமு 722 கிமு 722 அசீரியர்கள் இஸ்ரவேலில் 10 பிள்ளைகள் இவர்களை சிறையாக கொண்டு போயிட்டாங்க. இன்னும் சொன்னாங்க, அப்புறப்படுத்தாங்க, அந்த நாட்டை விட்டு வெளியேற்றாங்க. அதுக்கு வேற நாட்டு மக்களை உணர்ந்து வச்சு இது 722. அப்போ இந்த 10 குழந்தைகளும் தங்களுக்கு நாடு இல்லையே, தங்களுக்கு அரசு இல்லையே, ஆகவே தங்களுக்கு நாடு வேண்டும், அரசு வேண்டும் என்று கடவுளிடம் மன்றாட தொடங்கிவிட்டது. இது கிமு 72 இஸ்ரேல் நாட்கள். கிமு 589 அப்போ எஞ்சி இருக்கிற 2 இனங்கள் யூதா, பென்யமீன். இவங்க 2 பேரும் பாபிலோன் மன்னனா 722 அசீரிய மன்னன் இஸ்ரேல், 580 யூதர்கள் பாபிலோனியர் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போயிட்டு அப்பதான் என்ன பண்ணாங்க, சியோனை இணைத்து அழுகிறார்கள். எப்ப நாங்க திரும்பி சியோனுக்கு போவோம், எப்ப திரும்பி எங்களுக்கு நாடு கிடைக்கும், எப்ப எங்களுக்கு திரும்பி ராஜா வருவாரு என்று அவர்கள் கடவுளை நோக்கி ஜெபம் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களும் இயேசு காலத்தில் எப்ப கடவுள் நம்மை ஆளத் தொடங்குவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அது பாபிலோனியரோடும் அசீரியரோடும் மாத்திரம் முடியவில்லை. அதற்கு பிறகு மேதியர்கள், பாரசீகர்கள், கிரேக்கர்கள், ரோமானியர்கள், இத்தனை நாட்டு மன்னர்கள் இவர்கள் ஆட்சி நடந்தார்கள். அப்போ தங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும், கடவுள் ஆள வேண்டும், அது கடவுள் தங்களுக்கு ஒரு அரசனை அனுப்ப வேண்டும் அல்லது உண்டாக்க வேண்டும் அல்லது ஏற்படுத்த வேண்டும் என்ற இறை வேண்டுதல் அவர்களிடம் இருந்தது. இதை நம்ம எங்க பார்க்கலாம், இயேசு குழந்தைய சிமியோன் கையில் இருக்கிறத நம்ம சொல்லுவோம். அப்படின்னா சிமியோன் எதை பார்த்தான் அப்படின்னா விடுதலை ஆடலையா, மீட்பலையா, மீட்பலையா, ரட்சிப்பா, ரட்சணியா. அவன் எதை பார்த்தான், பார்த்தது இயேசு குழந்தையெல்லாம் பார்த்தான். ஆனா என்ன சொல்லிட்டாங்க, நான் மீட்பை கண்டுவிட்டேன், விடுதலையை கண்டுவிட்டேன், ரட்சிப்பை கண்டுவிட்டேன். ஏன், இயேசுவை பார்த்த மாத்திரத்திலேயே இவர்தான் மீட்பர் என்று. அப்போ இந்த சிமியோனை கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இஸ்ரவேலை ஆளுவதற்கு ஒரு அரசன் வருவார் என்று காத்திருந்தார். அதனால்தான் மத்தேயுவும் லூக்காவும் மட்டும் இயேசு பிறப்பிலேயே கடவுள் அரசு நிகழ்ச்சி அடைக்கிறார். மத்திய பார்த்தீங்கன்னா யோசேப்பு மரியாளின் குழந்தைக்கு பேர் இருக்கிறார். என்ன தெரிவிக்கிறாரு, இயேசு என்று பெயர் வைக்கிறார். இயேசு என்ன பொருள், விடுதலை ஆளர்.
இயேசுஸ். சரியான எழுதுனீங்க. இயேசு கிடையாது, சு இல்லையா? சு. அப்போ கேட்குது இயேசு, சு, இயேசுஸ். அது கிரேக்க மொழி. அதே மொழி எவ்வளவு எழுதினாங்க? இயேசுன்ற பேரு எவ்வளவு எழுதினாங்க? யோசுவா. அது யோசுஸ். அப்ப என்ன பொருள்? யோசுவா என்றாலும் இயேசு என்றாலும் என்ன பொருள் என்றால் விடுதலை, விடுதலையாளர் என்று பொருள். அப்போ இயேசு தொடர்ந்து பிறந்தது என்னென்ன பேர் இருக்கிறாங்க? விடுதலை, விடுதலையாளர். இந்த இஸ்ரேல் மக்களை, இந்த உலகத்தை, உலகத்தின் ஆளுநர்களிடமிருந்து not for one place, not for one place, ஒரு இடத்துக்கல்ல, உலகம் முழுவதையும் அதன் ஆளுநர்களிலிருந்து, ஆட்சியாளர்களிலிருந்து இந்த மக்களை மீட்பதற்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். அடையாளமாகத்தான் இயேசு என்ற பெயரை வைக்கிறார். மத்தேயு 1:21, லூக்கா 1:31. யார் மீட்க வந்தான்? மத்தேயு சொல்றார், தம் மக்களை இலக்கணிக்கும். மத்தேயு பார்க்குவரை யூதரை மீட்க வந்தார்கள். யூதரை மீட்க வந்த மக்கள் கிடையாது. இயேசு அறிவிப்பு, இயேசுவை பற்றி அறிவிப்பு, தம் மக்களை. யார் அவர்கள்? கடவுளுடைய காரணம் என்றால் யாரெல்லாம் இந்த உலகத்தில் யாரெல்லாம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவ்வளவு பேர் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தாலும், கடவுளை அறியவில்லை என்றால் நல்ல கவனிப்பார்கள். கடவுளை அறிந்திருந்தாலும், கடவுளை அறியவில்லை என்றாலும், நீங்க ரோமர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கணும். இறை பற்று இல்லாதவர்களையும், இறை பற்று இல்லாதவர்களையும் கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். இறை பற்று இல்லாதவர்கள் அப்படி என்ன அர்த்தம்? அவன் கடவுளை பற்றி அவனுக்கு தெரியாது, கடவுளை பற்றி அவனுக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்வாரு, ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 4 கேட்டகரி சொல்வார். ஒரு மனிதன் நீதி செய்ய வேண்டும் என்றால், ஒரு மனிதன் நீதி செய்ய வேண்டும் என்றால் 4 வழியில் செய்யலாம். ஒன்று, அவனிடம் சட்டம் இருந்தால் சட்டத்தின்படி செய்ய. சட்டம் மோசேயின் சட்டம் என்று அறியப்பட்ட சட்டம். மோசேயிட்ட கடவுள் கொடுத்தது 10 கட்டளை தான். மோசேயிட்ட கடவுள் கொடுத்தது எத்தனை கட்டளை? என்னமா அம்மா உலகத்தாக டிஸ்கஷன்ல ரொம்ப ஹெவி டிஸ்கஷன் கூட இருக்காங்க. நல்ல வேலை கூட இருக்கிறாங்க. நான் காப்பாற்ற கடவுள் மோசே என்ன பண்ணாரா? 2 கற்பனை கொடுத்தார். இதுல ஒரு அஞ்சு, அதுல ஒரு அஞ்சு. 2 கட்டளை என்ன எழுதுன்னு நீங்க இருக்கு. கடவுள் கொடுத்தது பைபிள் இருந்து கட்டளை 600 கட்டளை, அதுக்கு 13 கட்டளை. யார் எழுது? இன்னும் நீங்க வீட்டில் படிக்க, வீட்டில் படிக்க. அப்பொழுது வேதவாளனாகிய எஸ்ஆரிடம் சட்ட புத்தகம் கொடுக்கப்பட்டது. சட்ட என்னென்ன கொடுத்துருக்கணும்? தாவீது காலத்துல நகரத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க உடன்படிக்கை. அதுல என்ன எந்த கற்பனையும்
மூலிகை பெற்றிருந்தா கடவுள் கொடுத்த கட்டளைகளை பாதுகாப்பு கடவுளுக்கு அதை பாதுகாப்பு. அப்போ கடவுள் கொடுத்தது ரெண்டு. ஆனா இஸ்ரவேலுக்காக என்ன ஆயிடுச்சு? புத்தகம் ஆயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இதுக்கு நேர் என்ன பண்ணாங்க? இதுக்கு நேர் ஒரு உதாரணம் சொல்றேன். 10 கட்ட புண்ணியம் பண்றாங்க. ஓய்வு நாளே அவ்வளவுதான். நம்ம கேட்டான் போல என்ன கேட்டான்? நான் எவ்வளவு தூரம் ஒரு நாளைக்கு நடக்கலாம், எவ்வளவு தூரம் நடக்கலாம் கேட்க. அதுக்கு அவன் பதில் சொல்றான். என்ன சொல்றான்? ஓய்வு நாள்ல நடக்கவே கூடாது. நீ உட்காந்துலாம். ஆமா, ஏன்னா பைபிள் எப்படியாது ஓய்வு நாளுக்கு முதல் நாளே என்ன பண்ணி அப்படிங்கிற பைபிள் எங்க சொல்லுங்க. எங்க சொல்லுங்க. முதல் நாள் என்ன பண்ண பைபிள் ஓய்வு நாளுக்கு முதல் நாள் என்ன செய்ய சொல்லுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க. ஓய்வு நாளுக்கு முதல் நாள் என்ன செய்யணும்? ஏன் நீங்க கஷ்டம் பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நான் தேர்தல் நீங்க அது சொல்றீங்க. அதுதான் என்ன செய்யணும்? வேக வைக்க வேண்டியதை வேக வைக்கும், சுட வேண்டியதை சுட்டு வைத்துக் கொள். எதை சொல்லணும்? காலை சுடும் அதை சுடணும். இது வேக செஞ்சு வச்சுட்டு போய் நல்ல சாப்பிட்டு என்ன செய்யக்கூடாது? போய் நல்ல சமைக்க. அப்போ நீங்க எப்ப மோசே கிட்ட கடவுள் கட்டளை விழும்போது நம்ம என்ன கேட்கிறான்? ஒரு நீங்க நான் எம்மா வந்து நடலாம் கேட்கலாம். சட்டம் என்ன சொல்றது? நீ அசிங்கே கூடாதுன்னா நீ உட்கார்ந்துட்டே இருக்கணும். முதல் நாளே என்ன பண்ணிட்டு புளிசோறு கட்டி வச்சுட்டு பைபிள் அப்படிதான் இருக்குது. பைபிள் அப்படிதான் இருக்குது. நாங்களாம் படிக்கும் பொழுது எங்க அப்பா அம்மாலாம் சத்தியமா புத்தகத்தை படிக்க விடவே மாட்டாங்க. படிக்க விடவே மாட்டாங்க. ஏன்? நீ என்ன சண்டே எது படிப்பாரு? சேதம் படிக்கணும், பைபிள் படிக்கணும். முதல் நாளே என்ன பண்ணிடலாம்? ஊர்ல இருந்து ஒரு கூட்டாளியோ, ஒரு கைத்தடியோ, ஒரு சுத்தியோ, ஒரு பக்கெட்டையோ ஏதாவது ஒரு பொருளை போட்டு இருக்கலாம். எங்கேயாவது வச்சுட்டு வச்சுட்டீங்கன்னா அது வைக்கப்பட்ட இடமோ வீடும் போயிடும். அது ஒரு ரூமு, இது ஒரு ரூமு, இது ஒரு ரூம். கையில சொல்றேன் எங்க என்ன பண்ற? அப்போ மறைமலை இருந்து ஆச்சரியம் பண்ணாதீங்க. இன்னைக்கு காலை ஊதி போனீங்கன்னா நம்ம மேல போகலாம். குறைஞ்சது 100 மீட்டர். இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி கூட பார்க்கவே தெரியும். காலை ஊதியில் அத்தனை வீடுகளும்
இதெல்லாம் அவங்கெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே மலேசியா தந்தை கொண்டான் கடாரா கொண்டான்னு சொல்றாங்க. அப்படி வெளிநாட்டில் போயிட்டு கோடி 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 சொத்தை சேர்த்தவங்க பெரிய நாட்டாளர்கள் பேர் சொல்றது பிசினஸ் சொல்றது அவங்க பேரே நாட்டாளர்கள் பேர் போட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வீடுல அப்போ ஓய்வு என்ன சொல்லலாம், இவ்வளவு தூரம் நடக்கலாம். யார் சொல்லுது? மோச சொன்னாரு வச்சிருக்கு. யார் சொன்னது? இவன் கிரகம். அப்படி எழுதப்பட்ட புத்தகத்துக்கு பெயர் தான் கல்மனொச்சு. இந்த சமயத்தில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, சட்டம் என்ன சொல்கிறது, எப்படி புரிந்து அதை பற்றி எழுதப்பட்ட புத்தகத்திலே கல்மனொச்சு. இவர்கள் எதை படிக்கிறான்னா, இந்த 10 கட்டளை படிக்கிறாங்க படிக்கையோ எதை படிக்கிறோம்? அப்போ கடவுள் யாரை மீட்க வந்தாருந்தா தம்முடைய மக்களை என்றால் சட்டம் இல்லாத மக்கள் யாருமே கடவுளை நோக்கி கிடையாது. அவங்களுக்கு பேர் கிரேக்கத்தில் அனோமஸ். நோமாஸ் என்றால் சட்டம், நோமாஸ் என்றால் சட்டம், அனோமஸ் என்றால் ஆப்போசிட். ஏன் முன்னால போட்டாங்கல்ல, ஏன் முன்னால போட்டா ஆப்போசிட். நோமாஸ் அனோமாஸ். சத்தியம் சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். சத்தியம் ஆப்போசிட் என்ன? அசத்தியம். பொய் கிடையாது, பொய் கிடையாது. இதான் வடமொழி. தமிழ் மொழியில சொல்ல முடியாது, தமிழ் மொழியில மாற்று சொல் தான் சொல்ல முடியும். ஆனா வடமொழி இன்னொரு ஆ போட்டா ஒரு ஆ போட்டா ஆப்போசிட் ஆயிடும். சத்தியம் வார்த்தை, சத்தியம் அசத்தியம். அப்போ சத்தம் உள்ளவன் கடவுளுடைய மக்கள், சத்தம் இல்லாதவன் அனோமஸ். அவன் அத்தனை பேரும் கடவுளுடைய மக்கள் இல்லாதவன். அப்போ இந்த நிலையில சத்தம் இல்லாதவர்கள் உலகத்தில் உலகம் முழுசாக யாரை தவிர? யூதனை தவிர. ஏன்? முதல்ல இஸ்ரவேல் மக்களுக்கு கோயில் கட்டது யாரு? உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. சாலமோன். கோயில் கட்டணம் சாலமோன், கோயில் கட்டணம் சாலமோன். ஆனா சாலமோன் சாவும் பொழுது கோயிலை போட்டாங்க. ஏன்? 10 கோத்திரம் கோயில் கட்ட மாட்டாங்க. என்ன பண்ணாங்க? 10 கோத்திரம் யூதா பென்யமீனை தவிர மீதி 10 கோத்திரம் பாருங்க. யூதா பென்யமீனை தவிர மீதி 10 கோத்திரம், நப்தலியாகட்டும், மனாசேயாகட்டும், ரூபனாகட்டும், தாதாகட்டும், எல்லாரும் 10 கோத்திரம். அவங்க அத்தனை பேரும் எங்க வரல? வரக்கூடாது சட்டம் போட்டது யாரு? யெரொபெயாம். அப்போ 10 கோத்திரம் தனியா போயிட்டான், தனி கோயில். கோயில் யாருக்கு? யூதன். யூதன். அப்போ யூதன் தனக்கென்று ஆசாரியன், தனக்கென்று லேவியன், தனக்கென்று எல்லாத்தையும் வச்சிருக்கோம். தன்னை தவிர நீ எல்லாரும் பாதிக்கும். தன்னை தவிர நீ எல்லாரும் பாதிட்டான். ஆனால் கடவுள் சொல்றாங்க, உனக்கு கோயில் இருக்குதோ இல்லையோ, பைபிள் இருக்குதோ இல்லையோ, சட்டம் தெரியுமோ தெரியாது, ஆனா நீ இயற்கையாகவே மனச்சான்றின் படியே பை கான்சைன்ஸ், பை கான்சைன்ஸ். மூன்றாவது, சத்தம் இல்லை, இயற்கையாக இல்லை, மனச்சான்று இல்லை, கிறிஸ்து. அப்ப பவுல் சொல்றாங்க, கடவுளின் மக்களாய்
குடிமக்களா ஆக வேண்டும் என்றால் 4 கேட்டகரி சொல்றாரு. ஒன்று, சட்டத்தின்படி, அதாவது சட்டத்தை கடைபிடிப்பதன் மூலமாக கடவுளின் மக்களாகும். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. பவுல் சொல்றது ரோமர் 2ஆம் அதிகாரம். 2வது கேட்டகரி என்ன? இயற்கையாகவே அவன் சொல்லுவோம், அவன் இயல்பாகவே அவன் சொல்லுங்க, இயல்பாகவே இதமா சொல்லுங்க, இயல்பாகவே என்ன சொன்னீங்க? இயல்பாகவே அவன் நல்லவன், இயல்பாகவே நல்லவன், இயல்பாகவே நம்மை நேச்சராகவே அவன் கொடுக்கிறான். ஒண்ணு இல்லைங்க, இயல்பாகவே ஏழைகள் நல்லவர்கள். ஒத்துக்கிறவங்க கைது பாருங்க. இயல்பாகவே பணக்காரர் நல்லவர் கைது எனக்கும் கை தூக்குறாங்க 2 பேர். சத்தியமா என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா ஒரு மாட்டு வண்டிக்காரங்க போயிட்டு ஒரு கிராமத்துக்கு போறீங்க, ஒரு மாட்டு வண்டிக்காரங்க வா கூட்டி கொஞ்சம் வெளியே வச்சுட்டோமா அப்படி கேட்டுப்பாங்க. என்ன சொல்லுவான்? வச்சுக்கப்பா, நீ வேணா உட்காந்துருமா. ஒரு ஃபார்ச்சூன் கார் போகுது, கைக்கிட்ட செங்கப்பட்டு பார்த்தோம். சொல்லுங்க, அதனால ஏன் சொல்றாரு லூக்கா 6:20 ஏழைகள் பாக்கியமானே, கடவுள் அரசு அவர்களுடைய. இந்த வீட்டுல கஞ்சி இருக்கும், தொட்டுக்கு ஒண்ணு இருக்காது, சைட். அவங்க என்ன பண்ண முடியுமா? பக்கத்துல ஒரு ஏழை இருப்பான், அங்க போய் கேட்பான். என்ன கேட்பான்? கஞ்சி இருக்குது கொஞ்சோண்டு. ஊர்லாம் கேட்க மாட்டாங்க. கடிச்சு அவன் சொல்லுவான், ஆமா ரசம் வச்சேன், அது கொஞ்சம் நல்லா கிடக்கும், அரிசி எடுத்தாரப்போ இந்த நல்லா எடுத்து. ஆனா ஒரு பணக்காரங்க போயிட்டு காலி பண்ணி அடிச்சு என்ன ஆச்சு? ஏன் சிரிக்கிறா? கேட்க முடியுமா? அவன் தான் போர்லயே தொங்க விட்டான். என்ன நாய்கள் கேட்க? யார் நாய்கள்னா யாரு? உள்ளது போற நாய். எது ஏசாமி சொல்றாருங்க, என்ன சொல்றாரு? ஏழைகள் பாக்கியம் ராட்சியம் அவர்களுடைய. என்ன அழகா சொல்றாரு, எவ்வளவு அழகா சொல்றாரு. ஒரு வீட்டுல போய் ரோட்ல போயிட்டே இருக்கீங்க, ஒரு குழந்தை கொடுப்பான், தண்ணி கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. உனக்கு 12 பேருக்கு தண்ணி கொடுப்பாங்க, கொடுத்தாம எதை கொடுப்பாங்க? அவங்க யூஸ் பண்ற பாத்திரம் கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். பாட்டில் கொடுப்பான், அவன் யூஸ் பண்ண தண்ணி வச்சு பாட்டில் கொடுப்பான். நாங்க பாக்குறது இல்ல. அப்போ தம்முடைய மக்கள் யாரு? அவர்களுக்கு சட்டம் கிடையாது, கிறிஸ்துவம் கிடையாது, ரெண்டுமே தெரியாது. ஆனால் பை நேச்சர் இத சாது சுந்தர் சிங் கேட்கிறாங்க. சாது சுந்தர் சிங், உன் தாய் பரலோகத்தில் இருப்பாங்கன்னா நரகத்தில் இருப்பான்னு கேட்டாங்க. அப்ப சாது சுந்தர் சொன்னாங்க, அவங்க எங்க இருப்பாங்க எனக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் இருக்கும் இடத்தில் நான் இருந்தேன். அவருடைய வாழ்க்கை குறிப்பிட இருக்காரு. என் தாய் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன். அப்ப திருப்பி கேட்கிறாங்க, உன் தாய்க்கு கிறிஸ்துவ தெரியாதே, அவள் கிறிஸ்தவ அல்லவே, அப்ப எப்படிதான்? அப்போ சுந்தர்சி சொல்றாரு, என் தாய்க்கு
கிறிஸ்துவை தெரியாததால் பாவம் இல்லை. பை நேச்சர், இயல்பாகவே தாய் உண்மை உள்ளவர், நேர்மையானவர், அன்புள்ளவர். சுந்தரசிங் சொல்றார். அப்போ கடவுளை அறியவில்லை என்றாலும் கிறிஸ்துவை அறியவில்லை என்றாலும், சின்ன உதாரணம் சொல்லுமே, பிராட்டஸ்டன்ட் 1700 தான் தமிழ்நாட்டில் வந்துச்சு, இந்தியாவுக்கு வந்துச்சு. இந்தியாவுக்கு 1700 தான் வந்துச்சு பிராட்டஸ்டன்ட். அப்ப 1700க்கு முன்னால 5000 வருஷமா ஆண்ட அத்தனை பேரும் யாரு? அம்மா யாரு? நம்மளை பார்க்க கிறிஸ்துவை அறியாதவர்கள் பார்க்க யாரு? தெரியும் சொல்ல கிறிஸ்துவை அறியாதவர்கள் யாரு? சொல்லுங்க, ரொம்ப பாலிஷான பேசுறது. ஒரே வார்த்தை படிச்சு பாருங்க. கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அத்தனை பேர் சின்னர்ஸ். அப்ப இந்தியாவில் 150 கோடி மக்கள் இன்னைக்கு சேர்த்து 10 கோடி தான் பேசுறோம். அப்ப 140 கோடி அப்படியே முதல்ல மாட்டாங்க. ஏன் அதிக மாட்டாங்க? கிறிஸ்துவ அறியாதே பவுல் சொல்றாங்க, போய் தயவுசெய்து ரோமர் 2 படிங்க. கிறிஸ்துவ தெரிஞ்ச அவசியம் கிடையாது. பை நேச்சர், இயல்பாகவே இயல்பாகவே. ஏன் மனுநீதி சோழனை பற்றி தெரியுமா? சிபி சக்கரவர்த்தி பற்றி தெரியுமா? சிபி சக்கரவர்த்தி என்ன பண்ணாங்க? தன் கூடவே என்ன பண்ணாங்க? தானம் இருக்குதுல வரலாறு இல்லையா? இந்த கொரோனா வந்தப்ப உள்ளூர் தூரம் நிற்குது, மனைவி தூரம் நிற்கிறான், பெற்றோர் தூரம் நிற்கிறாங்க. ஆனா அந்த பாதி யாருக்கும் எப்படி 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 இயல்பாகவே எல்லா இஸ்லாமிய இஸ்லாமியிலும் by nature, right? அப்ப அது போல இயல்பாகவே அடுத்தது இயல்புங்கிறத அடுத்த வார்த்தை போல் சொல்றாங்க by conscience. right? conscience மனச்சாட்சி. மனச்சாட்சினா என்னன்னா, நீ எந்த ஊர்ல இருக்கிறியோ அதுக்கு தகுந்த மனசாட்சி. மனசாட்சி வேறு, பை நேச்சர் வேறு. மனசாட்சி என்பது சூழலுக்கு கட்டுப்பட்டது. என்னங்க மனசாட்சி என்பது? சூழலுக்கு கட்டுப்பட்டது. ஒரு பள்ளிக்கூடத்துல பிட் அடிக்கிறது தப்பு இல்லை, நீ புத்தகத்தை எழுதலாம். அப்ப அந்த பள்ளியில படிக்கிற பையன் காப்பிடைய தப்பு நினைப்பான்னா சரி நினைப்பான். சரி நினைப்பான். இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு பெண் மதுரை காமிச்சு 10 மணிக்கு எளிதா புரிய வைக்க. தமிழ்நாட்டில் ஒரு மதுரை காட்டிருக்கா இந்த சூழல் மனசாட்சி என்ன சொல்றது? தவறு சொல்றது. ஆனா பல குளிர் நாடுகளில் இட்ஸ் காமன். அவங்க கான்டெக்ஸ்ட்ல அவங்க கான்செப்ட்ஸ் அது நச்சுரை பண்ணுது. சோ கான்செப்ட்ஸ் டிசைன் பண்ணல கான்டெக்ஸ்ட். இஸ்லாமிய சமூகத்துல 5 மனைவி கட்டிக்கிறோம். நாம கூட இஸ்லாமிய எல்லாரும் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இஸ்லாமிய சமூகத்துல அங்கீகாரம். என்கிட்ட படிச்ச பையன் கமர் ஹோட்டல் வச்சுக்கலாம், இன்னைக்கு வச்சுக்கலாம். அவன்கிட்ட ஒரு நாள் போனேன், எப்படா கமர் நல்லா எப்படா ஹோட்டல்லாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம அப்பாவும் தெரியும் கூட படிச்சோம்.
இதெல்லாம் போட்டுல வச்சு வருமானம் சார். அது நம்ம ஊர்ல ஒரு திருநெல்வேலி அது போதுதான். ரெண்டாவது ஒரு திருநெல்வேலி அது பெரிய தமிழகம் சார். யாருக்கு பேசலாம்? யாருக்கு பேசலாம்? முடி போட்டு அவன் கான்சியஸ் எப்படி இதே நம்ம தப்பான்னு சொல்லி அது தப்ப யாரும் சொல்ல மாட்டான். தெரியுமில்ல? ஏன் சொல்ல மாட்டான்? நம்ம மனசாட்சி சொல்றோம். நம்ம விட தெரியுமில்ல? நம்ம வாதியாரு நாம செஞ்ச தப்ப என்ன பண்ணணும்? நம்ம கான்சியஸ் அதை ஒத்துக்காது. ஆனா அவன் கான்சியஸ் ஒத்துக்குது. ஏன் ஒத்துக்குது? இஸ்லாத்தில் அதற்கு அனுமதி. அப்ப கான்சியஸ் என்பது லைக் என்வைரன்மெண்ட், லைக் மார்க்கர்ஸ். So Paul சொல்றாரு, even if controlled or defined or designed by environment, அந்த கான்செப்ட் சரியா இருந்தா எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதை தீர்மானிப்பது எது? மனச்சாட்சி. அப்போ கடவுளுடைய கடவுள் ஏற்பது அக்செப்டன்ஸ். ஒன்று சட்டத்தின்படி, 2 பை நேச்சர், 3 பை கான்செப்ட், 4வது பை கிரேஸ். இதான் பவுல் எதிராக முன்ன கட்டுப்பட்டு இருக்கா சிலர் அதெல்லாம் சொன்னானே. கிறிஸ்தவர்கள் மட்டும் கடவுளுக்கு ஏற்படுவது கிடையாது. கிறிஸ்தவர்கள் அல்லாத கோடிக்கணக்கான பேர் யார் அங்கீகரிக்கப்படுறாங்க. சிறந்த உதாரணம் அப்போஸ்தலர் கொர்நேலியுவுக்கு கடவுளையும் தெரியாது, பைபிளையும் தெரியாது, கிறிஸ்துவையும் தெரியாது. ஆனால் அவன் ஜெபமும் அவன் தான தர்மமும் கடவுளா அங்கீகரிக்கப்பட்டது. சரி, அப்போ தம் மக்கள் என்பது கடவுள், தம் மக்கள் என்பது யோவான் 17 நீங்க படிச்சீங்கன்னா இயேசு யோவான் சொல்லுவாரு, நீ எனக்கு கொடுத்த படிக்க 17 படிங்க, 4 படிங்க. இதாலே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமை கொடுக்கும். நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து சரியா பாருங்க. நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு எனக்கு தந்த மனிதருக்கு உம்முடைய நாமத்தை உம்முடைய திருப்பெயரை வெளிப்படுத்தினேன். என்ன பண்ணா? என்ன அர்த்தம்? நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து என்னிடத்தில் கொடுத்த மக்களுக்கு எதை போல் சொன்னார்? உலகத்தில் இருந்து கடவுள் தெரிந்தெடுத்து இயேசுவிடம் கொடுத்த மக்களுக்கு இயேசு எதை சொன்னார்? என்னங்க கடவுள் யாருன்னு கடவுள் பெயரை சொல்றார். அப்போ இயேசு கடவுளை பற்றி கற்றுக் கொடுக்கும் முன்பு அந்த மக்களுக்கு யாரும் தெரியாது, கடவுளுக்கு தெரியாது. கடவுளை பற்றி தெரியாமல் இருந்த நிலையிலேயே அவர்கள் கடவுளால் அக்செப்டட் அண்ட் எலெக்டட். நம்மளாம் கிறிஸ்துவா இருந்துச்சுங்க. எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க கூட்டம் யாரோ ஒரு என்ன பண்ணிருப்பாங்க, கடவுள் அழைச்சிருப்பார்ல, அவங்க யாரும் இருந்திருப்பாங்க? ஆவியிலே பிரதான பாவியாக இருந்தாங்க. அப்படின்னு சொல்றோம். ஏன்னா கிறிஸ்துவ சாட்சி அப்படின்னா காலையில 6 மணி ஆனா அவன் கடவுள் 3 ஊர்ல இருந்து நான் பட்டிருப்பேன். சொல்லுங்க, சாதாரண பேசுவான். எனக்கு கிறிஸ்துவ சாட்சி சொல்றேன். நான் காலையில 6 மணி ஆரம்பிச்சா போயிடுவேன். இது கடவுளோட நல்லது நடப்பேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை தனிவையா நடப்பாரு. பைபிள் சொல்லுங்க, பைபிள் என்ன சொல்லுது?
வந்தவர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. நம்முடைய குலத்தில் இருக்கிற தாத்தாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், பாட்டனா இருக்கலாம், முப்பாட்டனா இருக்கலாம், யாரோ நல்லவராய் இருக்க ஆதரைத்தான் பேச சேர்ந்திருக்கிறார். உலகத்தின் பார்வையில் நல்லவன் பேரு, கடவுளின் பார்வையில் அவன் இல்லாதவனாய் இருந்திருக்கிறான், கல்லாதவனாய் இருந்திருக்கிறான், வெறுமையானவனாய் இருந்திருக்கிறான். உள்ளத்தில் சோமனரே, உலகத்தில் நீர் தேர்ந்தெடுத்து என்னிடம் கொடுத்த மக்களுக்கு உன்னை பற்றி சொன்னேன். அப்பதான் இயேசு கற்றுக்கொண்ட கடவுள் யாரு? கடவுளை அறியும் முன்பே கடவுளுடைய வாய்த்தார்கள். அப்போ இயேசு இந்த உலகத்துக்கு வரும்பொழுது யாருக்கு வரானா, இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லவர்கள். இப்ப நீங்க துணை கேட்கிறீங்க, இந்த பாவிகளை மீட்க பாவிகளை அப்படி என்னதைய பொருள் நான் விளக்க முயற்சி. பாவிகளை யாரு சொல்லுங்க. யூதர் அல்லாத அத்தனை பேரும் பாருங்க. ஏன் அவங்க என்ன இல்லை சட்டம். இயேசு அந்த நோக்கம் என்ன? உலகத்தை மீட்க வந்தது. உலகத்தை மீட்க வந்தார். என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பாவி பாவம் என்பது ஊருக்கு ஊர் மாறும், சபைக்கு சபமாகும். சாரோ நம்பராஜி, நகர டிஎஸ் இவெல்லாம் 1960 பிரசங்கம் பண்ணும்பொழுது எது பாவம்? கேட்கலையா? எது பாவம்? சினிமா பாட்டை கேட்கிறதே, சினிமா பாட்டை பாடுறது, சினிமா பார்க்கிறது. என் ஊழியக்காரர்களுக்கு ஒரிஜினல் செய்யலாம் ஊழியர்களுக்கு ஒரிஜினல் செய்யலாம் இல்லைன்னு சொல்ல முடியும். தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களை சினிமா போட்டீங்க. சினிமா சினிமா என்னன்னு தெரியல. அதனால ஊழியர் பெரிய ஊழியர் இன்னைக்கே மிகப்பெரிய ஊழியர் கேட்ட என்ன சொல்றது? அவன் பிடிக்கிறத இதை அவன் தொழிலுங்க இல்லாம வாழ்க்கை வேறு தொழில் வேறு. 50 வருஷத்துக்கு முன்னால அதை பார்த்தாலே வாங்கணும்னா நீங்க அதை ஆசீர்வதிக்காதான் நடந்து பிளஸ் பண்ணணும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள என்ன செய்யுது? சினிமா பார்க்காம நடக்கும்போது யூடியூப்ல ஒரு பாட்டு கேட்டாலும் 2 பாட்டு வந்து என்ன வந்துடும். அதனால என்ன அது நீங்க முடிவு பண்ண முடியாது, நானும் முடிவு பண்ண முடியாது. எது வேணாலும் நாமே பண்ணணும். இது மீதான பாடு அடுத்து அது செய்கிறது 1 லட்சம் 1 வருஷம் 2 எழுதுறோம். அப்போ கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததன் நோக்கம் தமிழக மக்களை மீட்பதற்கு. அது அவர் இயேசு இந்த உலகத்தின் மீட்பராய் வந்தார். அது விளங்குகிறார். 5வது பாயிண்ட், அவர் இம்மானுவேல். அவர் இம்மானுவேல். மத்தியிலே காட்டியவராக இயேசுவின் காலத்தில் கடவுள் என்பவர்
சமதள இந்த பவுல் எழுதிய கொலோசியர் 1:15 கொலோசியர் 18 அவர் அதர்சனமான பேசணும் என்ன பேசணும் சொல்லு பேசணும்னா பாட்டு அதான் சொல்லு பேசணும்னா பாட்டு அதே சொல்லணும்னா அதை வர வேண்டும் ஒரு ஆள் போடணும் பேசணும் அதே சொல்லு பார்க்க முடியாது கடவுள் யாரா பார்க்க முடியாது அப்ப ஏசு யாரு அப்படின்னா அவர்தான் பார்க்க முடியாத கேட்க எந்த கடவுள் சத்தத்தை கேட்க முடியாதோ யாரையும் உறவாட முடியாதோ யாரையும் அனுபவிக்க முடியாதோ அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதான் இன்னும் இயேசுவின் காலத்தில் கடவுளை பற்றிய புரிதல் அவர் கற்பனைக்கு இன்விசிபிள் தமிழ்ல கற்பனை 5 பேருக்கு மாறும். ஆனால் இயேசு கருதப்பட்டு சொன்னாங்க இவர் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்த மத்திய 1:23. அடுத்தது இஸ்ரவேலை ஆளும் ஆயர் the shepherd of Israel. சொல்ல கவனிங்க. ஒரு ஆட்சியார் ஒரு அரசன் எப்படி சொல்ல முடியுமா? a shepherd நெய்பனுக்கு அரசன் வித்தியாசம் இருக்கு. ஏன் எப்படி வித்தியாசம் அதுக்கு சாதாரண சொல்லுங்க. எப்படின்னா ஆடு கேட்காது அழாது உண்மை செய்யாது. ஆனா அந்த மெய்ப்பன பார்த்து என்ன பண்ண நல்லா கொண்டு அமர்ந்த தண்ணீர் எதிர்த்து பாதுகாப்பு யாரும் செய்யணும் மெய்ப்பனா செய்யணும். அப்ப இஸ்ரவேலை ஆள வருகிற மெய்ப்பன் அவர் ரூல் பண்றது கிடையாது. ப்ரொடெக்டர் அண்ட் ப்ரிசர்வர் ஒரு பாதுகாவலர் ஒரு பராமரிக்கிறவர். அதனால வார்த்தை பயன்படுத்தார். இஸ்ரவேலை ஆளுகிறவர் யார் ஆளுவது கிடையாது. இயேசுவின் காலத்தில் எதிர்பார்க்க என்றால் கடவுள் அனுப்புகிற அரசன் கடவுள் அனுப்புகிற மனிதர் இவரே ஆளுகள். ஏன் இது மத்திய எப்படி ஞானிகள் வராங்க அவங்க என்ன சொல்றாங்க யாரும் கேட்கிறாங்க ஏழு சொல்றாங்க ஏழு அரண்மனை என்ன கேட்கிறாங்க அந்த மத்திய என்ன சொல்றாரு not only the Jews but இஸ்ரவேலை ஆளுபவர்கள். சரி இது இஸ்ரவேல் அப்படின்னா நீங்க என்ன கேட்கிறீங்க? நம்ம என்ன பண்றோம்னா மேலோட்டமா இஸ்ரவேல் யாருக்கு பேர் அப்படி நம்ம என்ன பண்றோம்னா யாருக்கு கடவுள் மாட்டாரு நான் என்ன பண்றேன்னா இந்த ஞானசாரத்தை சொல்லுவேன். ஒரு ஐயர் என்ன பண்ணா 8 நாள்ல ஒரு வீட்டுல அவங்க வீட்டுல வேலை காமினா அப்போ கோழி இருந்து ஒரு அம்மா வந்துச்சு. கோழி அந்த அம்மா கேட்டா என்ன வரலாம் கோழி அப்படி எப்படின்னா ஐமா வந்து மால் கிடைச்சா போதும் எப்படி சொல்ல நானும் எங்கிருந்து ஒரே துணை வாங்கினார் சாமிக்கு ஒரு ஆள் கிடைச்சா போதும் டீ கொடுத்து பேசுவாங்க. டீ வாங்கி கொடுத்து பேசிட்டே இருப்போம். ஏன்னா அடுத்த துணை காலத்தில் போய் பசங்களுக்கு போய் எவ்வளவு ஆனால் அந்த அம்மாவுக்கு பேசுறதா அம்மா சொல்லி
ஆரம்பிச்சேன். என்ன அப்போடைய ஒரு நாள் எவ்வளவு கிடையாது என்ன கிடைக்கும் போது விற்கலாம் போச்சு வீட்டெல்லாம் எல்லாரும் செய்யணும் எவ்வளவு ஆளுங்க வேலையை விளையாடணும் அவ்வளவுதான் அந்த வேலையை சொன்னோமா சொன்னாரா பேசுறேன்னா உன் பேர் வந்து மாரியம்மா இருக்குது நீங்க சட்ட செக்ரட்டரி போகாது என்ன 500 ரூபாய் மாரியம்மா இருந்தது அதனால நான் சொல்றேன் நீ நாசம் தெரியணும் அப்படின்னா என்ன நிகழ்ச்சியோட மாறணும் நீ வேலை கொடுக்கணும்னா என்ன வேணா மாறி கிடைச்சாங்க உடனே அவர் என்ன பண்ணா உள்ள போய் ஒரு குண்டான தண்ணி கொண்டாந்து பிதா குமாரன் பசுத்தாவை நாளாலே மாரியம்மாவாகிய நீ அது கோழிக்கிற பொருளை அது ஸ்ட்ரிக்டா சொல்ற 40 நாளைக்கு நம்ம ஊர்ல என்ன வாசனை வரக்கூடாது கறி வாசனை வரக்கூடாது எனக்கு பிடிக்கும் ஆனா எங்க ஆளு கூட 500 வாசனை தான் போனோம் அதனால என்ன பண்ணா கோழியோ கறியோ சமைக்காது நான் சொல்றேன் சமைத்தான் சரி நீ என்ன சொன்னா நான் என்ன கேட்க ஒரு நாள் 5 அவசரத்துக்கு போய் வந்துட்டேன் அந்த தெருவுக்குள்ளே கோழி வாசல் பிரமாதமா இருந்தான் நாட்டு போய் சமைச்சு 4 ஊர் கேட்க ஐயனுக்கு சைக்கிள் வேகமா ஊற்றி நிறுத்துனாங்க வாசல் இதுதான் மானமே போய் சொல்ல என்ன பண்றாங்க இந்த அம்மா சொல்லிச்சோம் கதையில உள்ள போட்டு குமா செஞ்சுக்கிறோம் அம்மாவா இருக்கு வாசம் இருக்குது அப்படின்னு தெரியல பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்படியே தவறு சொல்லிக்கலாம் முட்டாள அறிவிக்கிறோம் என்ன உள்ளது கத்திரிக்காய் இவன் கறி வச்சு இல்லைங்க உள்ளது கத்திரிக்காய் எனக்கு கண் முடியாது இல்லைங்க எப்படிமா இல்லைங்க நீங்க அங்கேயே தண்ணி கொண்டாந்து எவ்வளவு ஊற்றி பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தால் வேறு மாறியாகி ஏன்னு சொன்னீங்கன்னா அதே நம்ம கோழியை கொண்டாந்து போட்டு பிதா குமாரன் பசு நாமத்தாலே கோழி கதையாகி நீ கத்திரிக்காய் உங்களுக்கு ஞாபகம் யாரும் கேட்டுச்சான் சமையல் சொல்லுது நடக்க முடியாமல் பார்க்க முடியாமல் கோயிலுக்கு வர சமையல் என்னுடைய யார் வரும் நாமே கொண்டு சடங்கை உடைக்க பவுனுடைய சட்டம் செய்தால்தான் கடவுளுக்கு ஏற்புடைய சட்டத்தை கடைபிடித்தால்தான் கடவுளுக்கு ஏற்புடைய அதை பவுன் உடைத்தார். So no rituals, no rituals. வழியேற்பட்ட ஒரு இடத்துல கூட தேசிய வார்த்தையே கிடையாது. வழியேற்பட்ட ஒரு இடத்துல கூட தேசிய வார்த்தையே கிடையாது. புதிய பாட்டிலும் தேசிய வார்த்தை எதிரே இதையே கிடையாது, கிரேக்க மொழி கிடையாது. முதல்ல யோவான் செய்தவங்க மட்டும்தான் இந்த நேசியா என்ற பெயரை யார் சொல்றது? சமாரியத்தில் மட்டும்தான் இயேசுவை நேசியா என்று சொல்லியிருப்பார். இது யோவான் செய்தவங்க மட்டும்தான். இரண்டாவது 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் எப்படி சொல்லுவாரு? சொல்லுவாரு நேசியாவை கண்டோர் சொல்லுவார். பழைய பழைய எங்கேயுமே நேசியா சொல்லுகிறார். மாறாக யாரு வருவான்னா கடவுளால் திருவிழைப்படுத்துகிறோம். நம்ம புரியல சொல்றாங்க, கடவுளால் அபிஷேகம் பெறுகிறோம். கிறிஸ்து என்றால் என்ன சொல்றாங்க? அநாய்க்கப்படுகிறார். கடவுள்
கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டவர், கடவுளால் திருப்பொழி பெற்றவர், கடவுளால் தற்பொழி பெற்றவர், கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டவர், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், அனுப்பப்பட்டவர் என்பவர் அதான் கிறிஸ்து அல்லது மேசியா. அப்போ கடவுளின் மகன் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார். லூக்கா 1:71. அடுத்தது அரசு லூக்கா 1:32. ஆலயங்கள் உரிமை இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன படிக்கணும்? தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம். தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம். ஏன் அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? மானிட மகன் வந்து ஆளும் உரிமையை தூயவர்களுக்கு படைக்கணும். தானியேல் 7ஆம் அதிகாரம். மாநில மகன் வந்து அதிகாரத்தை தூயவர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு. பரிசுத்தவான்கள் யாரு? இது பரவ முடியல. பரிசுத்தம் யாரு? ஒரு பாட்டு இருக்கு. பரிசுத்த கூட்டணியில் தொழிற்சியில் அப்படி யார்? பரிசுத்தம் யார்? ஸ்திரீகளால் தங்களை கடைபிடிக்காதவர்களே, கற்பட்டவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் இயேசு எதை விரும்புகிறாரோ அதை செய்கிறார். இயேசு எதை விரும்புகிறாரோ அதை செய்கிறார். அவர்களுக்கு ஆட்சி உரிமையை வழங்கியுள்ளார். இயேசு பயிலுகிறார். தந்தை எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ கடவுளின் அரசின் அதிகாரம் கடவுளிடமிருந்து மாநிலத்திற்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. இது இயேசுடைய பிறப்பில் நமக்கு கிடைத்த கடவுள் அரசை பற்றிய கடவுள். அடுத்தது யோவான் திருமுழுக்கினுடைய பிறப்புல கடவுள் அரசை பற்றிய கடவுள். ஒன்று பாபிலோன் தேசத்திலிருந்து யூதர் வெளியேற, பாபிலோன் நாட்டிலிருந்து யூதர் வெளியேறாங்க. அப்படி வெளியேறும்போது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் வழியே ஆயத்தம். வழியே ஆயத்தம். யார் வழி ஆயத்தம் பண்றது? கடவுளுக்கு இல்லை. கடவுளை மக்களுக்கு. கடவுள் மக்கள் யாரு? பாபிலோன்ல சிறையிலிருந்து மீண்டு வெளிவருகிற மக்கள் கடவுள் மக்கள். அதான் ஏசாயா சொல்வாரு, ஏற்கனவே ஓடுன மாதிரி ஓட மாட்டீங்க, ஏற்கனவே ஓடும்போது இழைத்தது அந்த மாதிரி இழைக்க மாட்டீங்க. இழைத்தது என்ன? இழைத்தது என்ன? இழைத்தது ஓடும்போது மூச்சு வாங்க. ஏற்கனவே எகிப்திலிருந்து வந்து தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்தாங்க. இப்ப என்ன சொல்றாரு? அது மாதிரி இல்லை. இப்ப அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த வழி ஆயிரம் போவீங்க, பீஸ்ஃபுல்லா போவீங்க. ஏன்? சொல்லி அனுப்புறான். சொல்லி அனுப்புறான். சரி என்ன வராங்க? உள்ள யாரும் வழி முடியும் என்று சொல்லி அனுப்புறோம். அப்போ வழியை ஆயத்தம் பண்ண, கடவுளின் மக்களை வழியை ஆயத்தம் பண்ண வழியப்பட்ட ஏசாயா 40:3
சொல்லுது. அந்த பணியை செய்வதற்காக இப்ப யாருக்கு? இயேசுவுக்கும் இயேசுவின் மக்களுக்கும், இயேசுவுக்கும் இயேசுவின் மக்களுக்கும் அவர் செய்கிற பணியை, அவர் செய்ய போகிற பணியை செய்வதற்கு மக்கள் தயார்படுகிறது. அந்த பணியை செய்ய யோவான் அனுப்பப்பட்டார். லூக்கா 3:4. லூக்கா 3:4. அடுத்தது இந்த யோவான் இந்த இதோட படிக்கிறாங்க. இந்த பாயிண்ட் யோவான் பணியை தொடங்குகிறார். அப்படின்னா குறிப்பிட்டாங்க. யோவான் எலிசபெத்தோட வீட்டுக்கு மரியா போய் வாழ்த்தினாங்க. மரியா போய் வாழ்த்தினாங்க. அப்ப என்ன நினைச்சாங்க? வயிற்றில் வரைக்கும் வந்து ஜம்ப் பண்ணிக்கணும். நீங்களே சொல்றீங்க அப்படின்னா மரியாதை சொன்ன உடனே மரியாதை யார் இருந்தார்? உலகத்தை மீட்கப்படுகிறார். அந்த வயிற்றில் இருக்கிற இயேசுவோடு மரியாதை வந்து இயேசுவை பார்த்து வாழ்க என்று சொன்ன உடனே யோவான் என்ன பண்ணார்? அது எளியா அது ஆங்கிலம் மாறினார். எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே பரிசுத்தாவியை அபிஷேகம் செய்திருக்கிறார். எப்போது தயார் சொன்னாரோ மரியாதை வார்த்தை கேட்ட உடனே என்று யோவான் சொன்னது அந்த உணர்வை தான் குழந்தை துள்ளி எழுந்தது. To prepare the way to Christ. To prepare the way to the mission of Christ. கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்துவின் பணிக்காகவும் வழி ஆயத்தமான யோவான் கருவில் இருக்கின்ற பொழுதே திருநிலைப்படுத்தப்பட்டார். யாருக்கு திருநிலைப்படுத்துவாங்க? யாருக்கு அபிஷேகம் நடக்கும்? யாருக்கு பரிசுத்தப்படுறார்? யாரு கிறிஸ்துவின் பணி செய்ய, கடவுளின் பணி செய்ய ஒப்பு கொடுக்கிறார்கள். யோவான் பிறக்கும் பொழுது திருநிலைப்படுத்தப்பட்டு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தம் செய்ய வந்தார். 3:2 லூக்கா 3:2 அவர் எப்படி ஒர்க் பண்றாரு? இறையரசு நெருங்கி இருக்கிறது. ஏன்? not yet Christ started his mission. இயேசு தன் பணியை இன்னும் தொடங்கவில்லை. ஆகவே அவர் சொல்றாரு இறையரசு நெருங்கி விட்டது. As come near the Yovan declaration. அப்ப எப்படி ஃபெசிலிட்டேட் பண்றாரு அப்படின்னா யோவான் போய் கேட்கிறார், இறையரசு வந்துருச்சு அருகே வந்திருக்கு, அப்படின்னா நான் என்ன செய்யறது? நான் என்ன செய்யறது? இதான் கேள்வி. அப்ப இறையரசில் அங்கம் வகிக்க, இறையரசில் நுழைய, இறையரசில் பங்கு பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம் 3:10 படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லு. அப்பொழுது ஜனங்கள் அவரை நோக்கி, அப்படியானால் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். என்று கேட்டார்கள். அப்போ கிங்டம் ஆஃப் காட்ல கடவுளின் அரசில், இறை அரசில் பங்கு பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எனக்கு புரியுது. என்ன செய்ய வேண்டும்? 3 கேள்வி சொல்றாரு. ஒன்று, உங்களுக்கு இருக்கிறத உங்களுக்கு
தெரியுதுதான் என்ன பண்ண ஷாரி ரெண்டாவது ஆயக்காரன் போய் கேட்கலாம். ஆயக்காரன் யாரு? வரி வசூல் பண்றோம். ஏசி காலத்துக்கு அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சம்பளம் வேலைக்காரன், டாக்ஸ் கலெக்டர், ரோமன் கவர்மெண்ட் சம்பளம். அரசு வேலை செய்யறவன் ஏசி கவர்மெண்ட் கேட்கலாம். நாங்க என்ன செய்யணும்? ஏசி என்ன சொல்றாரு? எவ்வளவு வசூல் பண்ணணுமோ அவ்வளவு வசூல் பண்ண என்ன அர்த்தம்? உழைப்புக்கு என்ன கூலியோ அதை வச்சு சாப்பிட்டு என்ன பண்ணாரு? உங்களுக்கு வேணுதில்லை, லஞ்சம் வாங்க நேரத்தை எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணாரு. அப்போ உழை அதுக்கு வருகிற வருமானத்தை கொண்டு போய் என்ன அவங்களுக்கு ஒன்று இரண்டு அங்கீகாரம் உழையை கொடுக்குது. ரெண்டு உழை கிடைப்பதற்கு உழை. மூணாவது don't use the weapon to threat others. என்னன்னா உன் இடமேற்ற அதிகாரத்தை கொண்டு அடுத்தவனை மிரட்டி மாட்டான். யோவான் இறையரசில் நுழைவதற்கு கருதி என்ன? இதெல்லாம் முன்னெல்லாம் வச்சு அப்படியே பெட்டே பண்ணி பார்த்தீங்கன்னா இது மூலம் யாரை பயன்படுத்தாத, யாரை ஏமாத்தாத, யாரை வஞ்சிக்காத. அடுத்த என்ன சாப்பிடாத, கைக்கு பேசுறது நீ சாப்பிடாத, நான் சாப்பிடாத. அடுத்த என்ன யோவான கைது பண்ண யோவானை கைது பண்ணாரு. என்ன அம்மாவுடைய பாவம் அந்த தாவீது பண்ண பாவம், அது யோவான் கேட்கிறார். யோவான் 3:19 படிங்க. யோவான் 3:19 படிங்க. கேட்கலாம். ஒண்ணு இது அல்லாமல் வேறு அநேக பொருளாதார ஆனா நம்ம சொல்லிட்டாங்கன்னா அப்படி மனைவி அந்த மனைவி மாட்டான். ஏதோ செய்ய அநேக பொருளாதார ரோமன் கல்ச்சர் தன் நாட்டில்
யோவான் எதெல்லாம் கடவுளுக்கு அசிஸ்ட் ஆயத்தம் பண்ணாதே அவன் என்ன பண்றாங்க? நல்லவர்களா மாத்துறாங்க. தமிழ்நாட்டில் அத்தனை பேர் பிடிக்காம விட்டோம்னு வச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லா சர்ச்சும் தமிழ்நாட்டில் எல்லா கிறிஸ்தவ வழிகளும் தந்தையுடைய ரத்த சொத்து சோதிப்போம். அப்படி ஸ்கூல் 50,000 கோடி 50,000 கோடி உனக்கு படிவுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை மட்டும் கிடைக்கும். நீங்களும் போச்சு அவர்களுக்கு தற்கொலை சிகிச்சை பண்ணாத எவனையும் பயன்படாத நீங்க பாடலாம் நீ ஏன் சொல்ற ஆடவங்களுக்கு பேசுவது காரணம் அந்த சமூகம் மாறுது. கலிலேயா முதற்கொண்டு எருசலேம் வரை மக்களை மக்களை கலர்ச்சியை ஊட்டினான். மக்களை குழப்பினான். கன்ஃபியூஸ் பண்றது கன்ஃபியூஸ் பண்றது விலையில் ஜனங்க நல்லவனாயிட்டாங்கன்னா கோஷ நல்லவனாயிட்டாங்கன்னா டேக்ஸ் நல்லவனாயிட்டாங்க. இயேசு காலத்துல டேக்ஸ் ஆமா இயேசு காலத்துல டேக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணனால இயேசு மாதிரி பண்ணாங்க. இது நாம என்ன பண்ணீங்கன்னா இயேசு நேர்மையை மத்தியை அழைத்தா அவன் சுமைக்காவலில் என்ன பண்ணான்? திருப்பி வந்தான். அப்படிதான் நாம் என்ன விசாரிக்கிறோம்? இயேசு சொன்ன வந்து தலைச்சு வாழ்கிறோம். ஆனால் அதெல்லாம் கேட்குங்க என்ன பண்ண நடத்தலாம்? வேலையை விட்டுட்டான் அர்த்தம், சரி பண்ணிட்டான் அர்த்தம். அவன் மட்டும் இல்லை, இயேசு மத்தியை வீட்டில் திருந்துந்தா அப்பொழுது அந்த யார் கடந்து வந்தது? அநேக ஆயத்தக்காரர்கள் கலிலேயாவில் இருந்து யூதேயாவில் இருந்து ரெண்டே இருந்தான். யூதேயாவிலிருந்து யூதேயாவில் யாருக்கு இருந்தது? நாசரேத்தில் இருந்தது. நான் பேச டாக்டர் யோசிச்சு கலிலேயாவில் மத்திய வீட்டு ஆயத்தக்காரர்கள் மத்திய வீட்டு யூதேயாவில் so all tax collectors, post office, joined with Jesus. Jesus that is நமக்கு கிறிஸ்தவர்கள் வந்து நாசா மாறியவை இந்த மாதிரி மொபைல் நம்ம வளர்ச்சிக்கிறத வர எவ்வளவு என்ன அதிகாரம் மக்கள் கடவுள் கொடுத்து அதிகாரம் அதை எக்ஸிஸ்ட் பண்ணுறது.
இந்த உலகத்தின் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்ட மக்கள், இந்த உலகத்தின் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்ட மக்கள். கடவுள் அந்த அதிகாரத்தை இயேசு கொடுத்தார். இயேசு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். உலகத்துவம் இதுக்கப்புறம் யோவான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இயேசு யோவான் 10:4 காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் கொண்டார். கடற்கரை அருகிலும் அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புற ஜாதியானவருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதுமுதல் இயேசு மனம் திரும்புங்கள், யோவான் கேள்வி போய்க்கான அந்த நிச்சயம் யோவான் கைது செய்யப்படுவதை யோவான் யோவான் கைது செய்யப்பட்ட விலங்குகள் இயேசு பணியை தொடர்கிறார். இயேசு எந்த வகைகளில் எந்த வடிவங்களில் எந்த வழியின் மூலமாக செய்திகளை சூழலை அமைப்பு ஆயிரம் செயலர்கள் கமிட்டியாக மக்களை கருத்து ஆசீர்வதிக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் 30, 60, 100 நாள் பார்க்கிறது. தேசிய மாநாடுகள் நல்ல ஐந்து கேள்விகள் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு அவருடைய நடந்த வகுப்பிலிருந்து இன்னும் அதிக தேர்வுகளை சொல்வதற்கு நீங்கள் இதெல்லாம் சொல்லுவோம். கேள்வி கேட்டீங்க, கேள்வி கேட்டும் சொல்லுவாரு. சாப்பிடுறீங்களா? சரி, நான் நாங்கள் சாப்பிட்டோம். அவங்களுக்கு பசி எடுங்க. ஒரு கேள்வி மட்டும் சொல்லிடுறேன். கல்யாண ஆடை அணியாத மனிதனை ஏன் கண்டித்தார்? கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு. என்னுடைய மாணவர்கள் விளையாட்டு ஒரே கேள்வி கேட்கிறேன். ஒரே கேள்வி நீங்க வர சொல்லுவாங்க. கல்யாணம் ஏற்பட்டார், பத்தி கொடுத்தாரு. உங்களுக்கு 6 பேர் பத்திரிக்கை பூசாமா மெட்ராஸ் பிஷப் கொடுத்தாரு. யார் முன்னே வந்தது? பிஷப். ஐயா
முதல் ஆள் நான் நிற்பாங்க. கல்யாணம் 6 மாசம் ஆயிடுச்சு. கல்யாணம் 6 மாசம் ஆயிடுச்சு. அந்த 6 மாசத்துக்குள்ள குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னா, உங்க 6 பேருக்கும் நம்ம 6 பேருக்கும் ஒரு நாட்டில 1000 கோடி வந்துச்சு. எவ்வளவு? 1000 கோடி வந்துச்சு. 3000 கோடி 3000 கோடி 3000 கோடி. இப்போ அந்த இன்விடேஷன் வாங்கும்போது இருந்த நிலை நீங்க வேற, இன்னைக்கு இருக்கிற நிலை வேற. இப்ப உங்களுக்கு அந்த இன்விடேஷன் முக்கியமா முக்கியம் இல்லை, அவசியம் இல்லை. நானே 1000 கோடி இருக்குது, 4 மாசத்துல 4 வாட்சி இருக்குது. என் பிள்ளை தயவு செஞ்சு மாடு மாடெல்லாம் அடிச்சு தொட்டு கண்டு எடுக்கலாம். கொடுத்த கண்டு வேகணும். அப்படியே கைவிட சசனம் மட்டும் வச்சு கொடுங்க. சாம்பல் பையன் போயிட்டு கறி குழம்பு வேகுதான். வேலை படிச்சு பார்த்தீங்களா? போய் கழிங்க. கறி குழம்பு வேகுதான், கறி கொதிக்குதான். சாம்பல் பசங்க எல்லாம் பண்ணலாம். போயிட்டு இந்த என்ன பண்ணாங்க, பாலால சொல்றது இருக்கும், ஊக்கியா இருக்கும். அது உள்ள போட்டு பக்கெட் வந்துடுவாங்க. அந்த சாமானிய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கறி கொண்டு சட்டியை போட்டு ஊக்கி போடுவாங்க. போட்டு தெரு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மாட்டு கையெல்லாம் தூக்கி போடுவாங்க. பைப்ல இருக்குங்க இதெல்லாம் படிக்கிறது எச்சு ஊறும். நாமெல்லாம் எண்ணி அங்கதான் இருக்குது, நாமெல்லாம் எண்ணி சாப்பிடுவோம். சரி, கல்யாணம் பத்திரிகை வாங்கும்போது கேட்பான் இல்லை, கேட்பான் இல்லை, கவனிப்பான் இல்லை, அங்கீகரிப்பான் இல்லை. ஆனால் அப்ப எகிப்தில அடிமைகளை நீ யாருமே இல்லை, நான் லைஃப் பண்ணுறேன். இப்ப ஆடு வாங்கிட்டு, மாடு வாங்கிட்டு, நிலம் வாங்கிட்டு, பொண்ணையும் ஒரு நினைச்சு பொண்ணு கொடுக்குறான். பொண்ணையும் ஒரு நினைச்சு நம்பி பொண்ணு கொடுக்குறான். விருது ரெடி ஆயிடுச்சு, கூப்பிட்டு அனுப்புறான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சொல்றான். வாய்ப்பு இல்லை ராஜா. இப்பதான் ஒரு காலம் ஜெயிக்க கண்டா வருவாங்க. அது 2 பேர் பார்த்து யாரு அன்னைக்கு அண்ணக்காரர், இன்னைக்கு கூப்பிட்டப்ப அண்ணக்காரர். இன்னைக்கு வாங்கிக்க தஞ்சாவூர் வாங்கி சொல்றான். வாய்ப்பு இல்லை ராஜா. இன்னொரு போய் கேட்டீங்கன்னா ஒரேப்பா, நான் என்னப்பா ராமநாதத்துக்கு 100 மாடு வைக்கிறேன். எங்க ராமநாதன் 100 மாடு வைக்கிறேன். அதுவே இதெல்லாம் சாக்கு போட சொல்லிட்டு கதவு பார்த்தாரு. அவர்கிட்ட என்ன பண்ணா, அந்த திருமண விருந்துக்கு சாலை ஓரம் இருக்கிற, வேலியின் அருகே இருக்கிற, ஊருக்கு வெளியே வாழ்கிற தெருக்களிலும் வேலி ஓரங்களிலும் பெரும் வழிகளிலும் நாடு இல்லாத மக்களை அழைக்கிறார். அப்ப என்ன பண்றான், அடுத்து அழைக்கப்பட்டது. முதல் அழைக்கப்பட்டது யாரு? முதல் அழைக்கப்பட்டது யாரு? இஸ்ரவேலர். முதல் அழைக்கப்பட்டது யாரு? இஸ்ரவேலர். They rejected God. So that வழியோரம் வேலியோரம் பெருவழிகளின் ஆர்வம் இருந்த யாரு? நாம. நான் உண்மையான பேசுவோம். MBA படிச்சுட்டு எங்க ஊருக்கு பக்கத்தில் கிராமத்துல ஏறி போய் 9 ரூபாய் என்ன மாற என்ன மாறினா அது தெரியுமா? என்ன மாறினா நாமினல்
மஸ்தும் ரோ அப்படின்னா தினக்கூலி. தினக்கூலி தினக்கூலி அதாவது 9 நான் உண்மையை சொல்லுவேன். உண்மையை நாம சொல்லணும். உண்மையை சொல்லுவோம். அப்போ கிறிஸ்தவனாக முன்பு நாம் எப்படிதான் இருந்தோமா? அப்படிதான் இருந்தோம். ஆனால் எப்படி இருந்தோம்? ரோட்ல உட்கார்ந்து இருந்தோம். ஆனா நல்லவனா இருந்தோம். வேலையோட உட்கார்ந்து இருந்தோம். ஆனா நல்லவனா இருந்தோம். பெருவழியில் உட்கார்ந்து இருந்தோம். நல்லவனா இருந்தோம். யார் தேர்ந்தெடுத்தது? கடவுள் தேர்ந்தெடுத்து இயேசுவிடம் கொடுத்து சர்ச்சையிடம் கொடுத்து சர்ச்சை என்ன பண்ணிடுச்சு? கடவுளை பற்றி நமக்கு கற்று சொல்லுவாங்க. 52 வாரமும் 52 பிரசங்கம் எழுபத்தி எப்படி பட்டு போடுவாங்க? எப்படி பிரியாணி செய்யுது? எப்படி வாழ்வது? எப்படி சாட்சி அளிப்பது? அதை பிரசங்கம். நீ பிரசங்கம் என்ன? ஆணையம் இல்லை. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சமம். அதான் நீ பிரசங்கம். நீ கூட்டத்தில் என்ன சொல்றது? என் உயிரே சொல்லுங்க. உயிரே சொல்லுங்க. 2 பேரும் சொல்லிடுங்க. ஒரு மகிழ்ச்சி அளிப்பாரு. ஆனா நீ பிரசங்கம். ஒரு டிரான்ஸ்பர்டேஷன். அப்போ அழைச்சிட்டாங்க. உள்ள வந்துட்டான். உள்ள வந்தா என்ன இல்லை? ஆடை இல்லைனால என்ன பொருள்? அழைச்சைக்கு அதற்கான தகுதி இல்லை. அழைச்ச நீயும் வந்த 50 வருஷம் கிறிஸ்தவனா இருந்த. ஆனா உன் வாழ்க்கையில என்ன ஃபிட்னஸ் இல்லையே. அதுதான் என் புத்தார். அதான் கல்யாணம் செய்வோம். அழைப்பை ஏற்றுக்கொண்டது. அவன் ட்ரீட்மெண்ட் அவன் நல்லா போட்டான். அவன் வெளியே போயிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான். அவன் ரிஜெக்ட் பண்ண சத்தம் கூப்பிட்டாங்க. என்ன பண்ண? நம்மள போய் கூப்பிடுறாங்க. அதுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி தகுதிப்படுத்திக் கொள்வதுதான் கல்யாண வசனம் என்பது. நன்றி. நீதி கேட்கிறே அன்புகளே, இந்த நல்ல நாளிலே நமக்கு சிறப்பான ஒரு வகுப்பினை நமக்கு எடுத்த நம்முடைய அன்பு பேராசிரியரை ஆரம்பித்து அனைவரும் சார்பாக நம்ம கடனை கட்டி இந்த நாளை நம்மளுக்கு சொல்லிக் கொண்டு அவர்கள் ஒதுக்கி இருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, பயனுள்ள ஒரு நாளாக நான் ஒருவேளை எல்லாருமே கஷ்டம். சண்டே முடிச்சு இருக்கணும் கஷ்டம் தான். ஆனாலும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு மாதமும் கூட்டம் நபர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போவதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 20 பேர் ஸ்டார்ட் பண்ணுவோம். 20-22 பேர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு ஏற்கனவே 70 பேருக்கு மேல ரெகுலரா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னும் அநேகருக்கு இதனுடைய பலன் தெரியாமல் இருக்கின்றது. அநேகருக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய ஆவல் வாய்ப்பு இருந்தால் அடுத்த மாதத்திலே அதற்கான முயற்சிகளை இன்னும் அதிக பெற்றுக் கொடுக்கும். அப்படிங்கிறதுலே மீண்டுமாக ஒரு அனைவரும் சார்பாக அந்த வாழ்க்கையில் நன்றியும் தெரிவித்து திருப்பதியும் திருப்பதியும் தேங்க்யூ.